வந்து இந்த வழக்குல உயர்நீதிமன்றம் வந்து என்ன உத்தரவு பிறப்பித்தது, எதுக்காக இன்னைக்கு வந்து நேத்திக்கு 12 நேத்திக்கு ஆர்டரை போட்டாங்க. தட் இஸ் 2 days ago. இந்த மாதிரி 12 o'clock இன்னைக்குள்ள FIA சர்டிபிகேஷன் வந்திருக்கணும்னு. There were some technical delays and those delays are being addressed. Honorable Court இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டென்ஷன் அந்த 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இன்னைக்கு. So by 8 o'clock we should obtain the FIA approval. இப்போ இன்னைக்கு சார் என்ன ஆர்கியூ பண்ணாங்க சார்? PR ராமன் சார் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் ஜட்ஜ் முன்னாடி வச்சாங்க, நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டாங்க? This was basically what was இதுதான் சொன்னாங்க and this was what was argued. Lot of effort has gone in. நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த இதுக்கு. So it will go through upon FIA approval being given and we are expected to get that according to the court order also. அது வரத்துக்கு டைம் கொடுத்திருக்காங்க, அதுவும் வந்துரும். Thank you. That's it. Thank you. மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு இன்றைக்கு தமிழக அரசும் இந்த ரேஸ் நடத்துகின்ற அமைப்பும் தாக்கல் செய்த அவசர மனுவில் விசாரணை நடத்தப்பட்டது. அவர்கள் தரப்பு வாதங்களையும் எங்கள் தரப்பு வாதங்களையும் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் கேட்டனர். ஒரு விஷயத்தை தெளிவாக மரியாதைக்குரிய நீதிபதிகள் பதிவு செய்தனர். FIA லைசன்ஸ் பெறாமல் பந்தயம் நடத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதில் உறுதியாக இருந்தனர். மிக முக்கியமாக பயிற்சி பந்தயம் கூட நடத்தக்கூடாது, பயிற்சி கூட எடுக்கக்கூடாது. இப்போது பயிற்சி எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கின்றன. இந்த பயிற்சியை அவர்கள் எடுத்திருந்தார்கள் என்றால் அது நீதிமன்ற அவமதிப்பு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அது காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கட்டும், அந்த பயிற்சியை ஊக்குவித்தவர்கள் அந்த பயிற்சிக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்த காரணம் FIA ஏன் இந்த லைசன்ஸை வழங்கவில்லை என்றால், அந்த சர்க்கியூட் பாதையில் நாங்கள் ஏற்கனவே அதை பற்றி நாங்கள் கடந்த முறையே உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு கருத்தை பதிவு செய்தோம். இந்த ரேஸ் சென்னையில் நடத்துவதற்கு உகந்த ரேஸ் அல்ல, இந்த சர்க்கியூட் பகுதி சரியான முறையில் அமைக்கப்படவில்லை என்று நாங்கள் குறிப்பிட்டோம். அதையேதான் FIAவும் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த ஒரு பெண்ட் நடத்த, இந்த பெண்டால் ஆபத்து ஏற்படலாம், இல்லை விபத்து ஏற்படலாம், அதனால் அது என்று கூறியவர்கள் அந்த லைசன்ஸை கொடுக்கவில்லை. அதை சரி செய்வதற்கு நேரம் தேவைப்படுது. 6 மணிக்குள் நாங்கள் சரி செய்கிறோம், 6 மணிக்கு FIA லைசன்ஸ் கிடைத்துவிடும் என்று மனுதாரர் தரப்பும் அரசு தரப்பும் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் இதுபோன்று நீங்கள் தெரிவித்து மறுபடியும் நடக்கவில்லை என்றால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள், அனைவருமே இதனால் பாதிப்படையும். அதனால நீங்கள் நீதிமன்றமே உங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஒரு 2 மணி நேரம் நாங்கள் அதிகமாக கூட தருகிறோம். அந்த 8 மணிக்குள் நீங்கள் அந்த FIA லைசன்ஸை நீங்கள் பெற்றுவிட்டால் அதை நீங்கள் உடனடியாக அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். மனுதாரர்கள் தரப்பு என்னுடைய வழக்கறிஞருக்கு இமெயில் மூலமாக அனுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பந்தயத்தை நடத்த முடியும் என்பது தெளிவாக குறிப்பிட்டார்கள். 8 மணிக்கு மேல நீங்கள் கிடைக்கவில்லை என்றால், இந்த உங்களுக்கு FIA லைசன்ஸ் கிடைக்கும் என்றால் இன்று நடக்கக்கூடிய போட்டிகள் நடத்தக்கூடாது, பயிற்சி பந்தயம் கூட அனுமதி இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் இந்த போட்டி நடைபெறக்கூடாது என்ற தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள்.